ஜியோ நெட் டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது, இல்லை கம்பெனி மூலயமா எப்படி ஒரு ப்ராப்ளமை ஃபிக்ஸிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மை ஜியோ ஓப்பன் பண்ணிப்போம். மை ஜியோ ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணும்போது நமக்கு மை ஜியோவில் நம்ம எக்ஸிஸ்டிங் எவ்வளோ ஃபைபர் கனெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோன்றது நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆஃப் ஆகும். நம்மளுடைய கனெக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு, இல்லை நம்மக்கிட்ட ஒரு 4-5 கனெக்ஷன் இருக்குன்னா உங்களுடைய கனெக்ஷன் வந்து இங்கே ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்து ஸ்விட்ச் பண்ணி முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தோம்னா நம்மளுடைய பில்லிங் பார்த்தோம்னா எவ்ரி சிக்ஸ்த்து நமக்கு பில்லிங் இருக்கும். இந்த மந்த் நம்மக்கிட்ட இன்னும் பில் ஜென்ரேட் ஆகலை. 383 GB தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதத்துக்கான நெட்டை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரன் டயக்னோஸ்டிக்ஸ் கொடுப்போம். கொடுத்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இது மேக்ஸிமம் இதோடைய ப்ராப்ளம் எல்லாம் இதுவே சார்ட் அவுட் பண்ணிடும். இந்த இடத்துல வந்து நம்மளுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய நெட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம நெட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஆன் ஆகலைன்னா ரைஸ் ஏ சர்வீஸ் ரெக்வெஸ்ட்னு சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு அவங்களுடைய டீம்லேருந்து யாராவது ஒருத்தங்க 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கான நம்பர் நம்மக்கிட்ட கேட்கும். இங்கே நான் என்னுடைய ஆல்டர்னேட்டிவ் நம்பரை கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் எஸ் ப்ரொசீட் கொடுத்தா போதும். இந்த இடத்துல நமக்கான கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போ நமக்கான ஒரு சர்வீஸ் ரெக்வெஸ்ட் ஐடியும் வரும். இந்த ஐடி மூலயமா அவங்க வந்து நம்ம ப்ராப்ளமை ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக உண்மையான ப்ராப்ளம் என்னென்னா, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க ரெஸ்பாண்டே பண்ணாதனால தான் நான் கம்ப்ளைண்ட்டே ரைஸ் பண்ணியிருக்கேன்.